ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு ஒரு சூப்பரான மாடி தோட்ட ஐடியாவோட தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தடை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரே ஒரு பெரிய கொடி ரோஸ் கிளைய வச்சு 4 வெவ்வேறு தொட்டிகளில் எப்படி பதியம் போடுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இடையிடையே உங்கள் மாடி தோட்டத்துக்கு தேவையான நிறைய டிப்ஸுகளை நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் 4 சின்ன சைஸ் பிளாஸ்டிக் பாட்டை எடுத்திருக்கேன். இது பதியம் போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். எந்த ஒரு செடி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டில் வடிகால் துளைகள் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பிளாஸ்டிக் பாட்டோட அடியில் முதல்ல நம்ம காஞ்ச இலைகளை போடுறோம். இது எதுக்குன்னா, அடியில் மண் போய் அடைக்காமல் இருக்கவும், காலப்போக்கில் இதுவே நல்ல உரமாக மாறவும் உதவும். இது ஒரு முக்கியமான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். காய்ந்த இலைகளை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மண் கலவையை இந்த தொட்டிகளில் ஃபில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செடி நல்லா வேர் பிடிச்சு வளரணும்னா அதுக்கு மண் கலவை ரொம்ப முக்கியம். நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, 50% தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க, இல்லைனா செம்மண் எடுத்துக்கோங்க. 30% கொக்கோ பிட், 20% வெர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் காய்ந்த வேப்பிலைகளை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் மண்கலவை ரெடி பண்ணி இதில் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற இந்த அழகான கொடி ரோஸ் செடியில் தான் பதியம் எடுக்க போகிறோம். ஒரு நீண்ட ஆரோக்கியமான கிளையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போது இந்த 4 தொட்டிகளையும் வரிசையாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. முதல் கிளையில் எந்த இடத்துல மண்ணுக்குள்ளே வைக்க போகிறோம் அப்படின்றத செட் பண்ணி வச்சுட்டு, அந்த கிளையில் லைட்டாக நான் காட்டி இருக்கிறது போல் லேசாக அந்த மேல் பகுதி மட்டும் இது பண்ணுற மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் கற்றாழை ஜெல்லை அதில் நல்லா தேய்ச்சி விடுங்க. கற்றாழை ஒரு சூப்பரான நேச்சுரல் ரூட்டிங் ஹார்மோன். இது வேர் சீக்கிரமாக வளர்கிறதுக்கு உதவும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது முதல் தொட்டியில் அந்த கிளையை வச்சு மண்ணை போட்டு மூடுங்க. மூடிட்டு நெக்ஸ்ட்டு அது மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கிளை நம்ம பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த கிளை தடிமனாக இருக்கிறதுனால, நம்ம சின்ன பாட்டுக்குள்ளே வைக்கிறதுனால மேலே வந்துடும். அதனால் மேலே ஒரு வெயிட்டான கல்லை எடுத்து மண் போட்டு மூடிட்டு வெயிட்டான கல் எடுத்து மேலே வைங்க. அதே போல் அடுத்த ரெண்டாவது இதுலேயும் நான் இப்போ காட்டியிருக்கிறது போல் லேசாக கீரல் போட்டு செகண்ட் பாட்லேயும் வைங்க. அடுத்தது தேர்ட் பாட்லேயும் வைங்க. 3வதுலேயும் வைங்க. 4 இதுலேயும் 1 by 1 பதியம் வைங்க. வச்சுட்டு அது மேலே மண் போட்டு நெக்ஸ்ட்டு வெயிட்டாக கல்லை தூக்கி வைக்க வேண்டியது தான். இப்படி வளைச்சி வைக்கும்போது கிளை மேலே எழும்பி வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் நான் அந்த வெயிட்டையும் தூக்கி வச்சுருக்கேன். கல்லை தூக்கி வச்சு அந்த கிளையை அழுத்தி வச்சுருக்கேன். மண் போட்டு அதுக்கு மேலே கல் வைக்கும்போது கிளை அசையாமையும் இருக்கும். அப்போ தான் வேர் அதிகமாகவும் பிடிக்கும், ஈஸியாகவும் இருக்கும். கடைசியாக எல்லா தொட்டிகளுக்கும் மறக்காமல் தண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதியம் வேர் பிடிக்கிறதுக்கு 45 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் மண் காயாமல் பார்த்துக்கோங்க. 45 நாளுக்கு அப்புறம் இதில் எப்படி வேர் வந்திருக்கு அப்படின்றத தனி வீடியோவாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரே கிளையில் 4 செடிகளையும் உருவாக்குகிற இந்த ஐடியா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காமெண்ட்ஸும் எனக்கு அடுத்த வீடியோ பண்ண ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். பை, see you.